கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் பார்த்திபன் அங்கே இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்டவற்றில் சிக்கி 27 வீடுகள் முழுமையாக சேதம் அடைஞ்சிருப்பதா தகவல் வந்திருக்கு. 209 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் சுமார் 5800 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் அலுவலகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மணிமுத்தாறு அருவி தொடர்பாக நாம் ஒரு செய்தி பார்க்குறோங்க பார்த்திபன். மணிமுத்தாறு அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை தொடர்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் பார்வையிட மற்றும் அனுமதி வழங்க உள்ள வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. போய் பார்வையிடலாம், ஆனால் குளிக்க முடியாது. மணிமுத்தாறு போகிறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்துடலாம். நீட்டு போராட்டத்தை எதிர்த்து போராடினாங்கல்ல பார்த்திபன், அந்த மாணவர்கள் மீதான வழக்கை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மாணவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு அப்டேட் வந்திருக்கு. தமிழகத்தில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. முதலமைச்சர் விஜய் உத்தரவின்படி மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரேஷன் கடைகளில் நிறைய பேர் போய் தங்களுடைய கைரேகைகள்லாம் இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்காங்க பார்த்திபன். அவங்கெல்லாம் நோட் பண்ணிக்க வேண்டிய ஒன்று, நம்ம தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளில் விடுபட்ட உறுப்பினர்களின் கைரேகை பதிவை மேற்கொள்ள இன்று சிறப்பு முகாம் நடைபெறுவதை நீங்கள்லாம் கவனிக்கணும். கைரேகை பதிவு செய்யாத அட்டைதாரர்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு போங்க. இன்றைக்கே உங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சுருக்க. அப்போ தான் டேட்டா பேஸில் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் எந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும். இன்று சிறப்பு முகாமை தயவுசெய்து இந்த விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் போய் பதிவு செஞ்சு முடிச்சுருங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். திருச்செந்தூருக்கு கொஞ்சமும் சளைக்காம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்லையும் இந்த விடுமுறை தினம், ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இங்கே ஆனால் 4 மணி நேரம் இல்லை செல்லும், 2 மணி நேரம் தானா. 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அதுவும் இங்கே திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்துலேயே ஆந்திரா கர்நாடகா பார்டர் வேற இருக்குல்ல, அங்கிருந்தும் ஆயிரக்கணக்கில் வந்து பக்தர்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கட்டுக்கடுங்காமல் போயிட்டு இருக்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் வெள்ளத்தில். ஸோ சண்டேன்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரௌட் அங்கே வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. கன்னியாகுமரியில் என்ன நடந்திருக்குங்க பார்த்திபன், கடலினுடைய அந்த நீர்மட்டமானது ஒரு தாழ்வினுடைய எட்டிச்சு. அது மட்டும் இல்லாமல் பலத்த காற்று காரணமாக படகு சேவை அங்கே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறைக்கு படகு சேவை ரத்து செய்யப்பட்டதால் அந்த நேரத்தில் அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இந்த லோவர் டைடுன்னு சொல்லுவாங்களே, மொத்தமாக கடல் அளவு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அது. ஓகே, ரைட். தஞ்சை அருகே திருவோணம் பகுதியில் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 3ஆ உயர்ந்திருக்கு. கடந்த 30ஆம் தேதி வீட்டில் சிலிண்டர் வெடிச்சதில் ஏற்கனவே ஒருத்தர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த காசிநாதன், வேம்பையன் உள்ளிட்டோரும் உயிரிழந்திருக்காங்க. நாம் கன்னியாகுமரி கடற்கரையை பற்றி பேசணும் இல்லையா? கன்னியாகுமரி கடற்கரையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. தொண்டர்களுடன் இணைந்து அண்ணாமலையும் தூய்மை பணியில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துட்ருக்கோம்.
1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான சரத் சுப்பிரமணியன் 109 முறை விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவரோட மிரட்டலால பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாவும் மேலும் 2 வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த கேஸே ரொம்பவே அன்யூஷுவலான ஒரு கேஸாக இருக்கு இல்லைங்களா? நம்ம இத்தனை மிரட்டல் விடுத்துட்டோம், நம்ம போகலாம், பிடிக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு ஒரு அசட்டையாக வந்திருக்காரு. லபக்குன்னு பிடிச்சிருக்காங்க நம்ம போலீஸ். எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு இப்போ ஜெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆர்த்தியின் தாயார் சுஜாதா நேற்று பேட்டி அளிச்சிருந்த நிலையில சிலர் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபடுகின்றனர்னு நடிகர் ரவிமோகன் இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காரு. தன் உயிர் உள்ளவரை நாங்கள் 4வரும் ஒரே அறையில் இருக்க மாட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார். சிவகாசி அருகே 3 வயது குழந்தையை அடித்து கொன்ற தாயின் 2வது கணவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. குழந்தையை தாக்கி தலைமுடியை பிடுங்கி கொடூரமா கொலை செய்தது தெரிய வந்திருக்கு. சென்னையில் ஒரு ரவுடி அதாவது உயிரிழந்த சம்பவம் போலீஸாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க பார்த்திபன். அதாவது சென்னையில் புது வண்ணாரப்பேட்டையில் ஏ பிரிவு ரவுடியான நரேஷ் அப்படிங்கிறவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. ஆள் இல்லாத கட்டிடம், அங்கே ஒரு சடலம். அவர் தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது யாராவது கொலை செஞ்சு அங்கே போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. வழக்கமாகவே போலீஸார் என்ன பண்ணுவாங்க, ரவுடிகளை வகைப்படுத்துவாங்க. A++, A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண இந்த சிடி கேட்டகரி ரவுடிங்கெல்லாம் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க கண்காணிப்பாங்க. ரவுடியோட கேட்டகரி A++ எல்லாம் டைரெக்டாக கமிஷனர் ஆஃப் போலீஸே பார்ப்பாரு. ஓகே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நரேஷ் என்கிற நபர் ஏ பிரிவு ரவுடியாக பார்க்கப்படுகிறார். சென்னையில் சினிமா வாய்ப்பு தர்றதா சொல்லி சீரியல் நடிகை கிட்ட மோசடி சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கு சலீம். அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமை செஞ்சு வீடியோ எடுத்து மிரட்டி பணம் நகை பறித்ததாகவும் அவர் அளிச்சிருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் ஷேக் முத்தலீஃப்ன்றவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மழை சம்மந்தப்பட்ட நியூஸ் ஆரம்பத்தில் நிறைய நாம பார்த்தோம். மறுபடியும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாமா? எஸ், ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் பருவமழை கம்பேக் கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாம், அதாவது கேரளத்தில் கனமழை அதாவது வெளுத்து வாங்கியிருக்கு. இதனால் அணைகளோட நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. மூழையாறு, கல்லார்குட்டி, இரட்டையார், கீழ்பெரியாறு, பொரிங்கல் குத்து அணைகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துட்ருக்கோம். திருப்பதி ஏழுமலையான் கோவில்னு பார்த்தா சலீம், தினம் யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்துட்டே இருப்பாங்க. அங்கே நம்ம ப்ரெஸ்ஸும் தயாராக இருக்கும் யார் வராங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு. அந்த வகையில் கிரிக்கெட் வீரர் ஹார்திக் பாண்டியா திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சுட்டு தன்னுடைய தலைமுடியும் காணிக்கை செலுத்தி குடும்பத்தோடு தரிசனம் செஞ்சிருக்காரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். भाई थोड़ा ऐसा देखो भाई हार्दिक भाई ஸோ திருப்பதியில் காட்சிகள் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். மழையை பற்றி பேசும்போதுங்க பார்த்திபன், ஏற்கனவே நம்ம கர்நாடகாவில் பார்த்தோம் மழை அதிகமாக இருக்குது, கேரளாவில் மழை இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றின செய்தி இப்போ பார்க்க போகிறோம். அங்கேயும் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கனமழை காரணமாக ரஜௌரி அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். நிலையில் இத்தனை நாட்களாக பருவமழை இல்லாமல் ஒரு வெப்பத்தில் காஞ்சி கிடந்த கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் மறுபடியும் கனமழை வேகம் எடுத்திருக்கு. அதனால் அந்த மண்ணும் கொஞ்சம் லூஸாக இருக்க போல இருக்குது. நிறைய நிலச்சரிவு தொடர்பான செய்திகளை பார்க்குறோம். சிவமோகா மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. காந்தி நகர் பகுதியில் வீட்டில் தூங்கிட்டு இருந்தப்போவே மண் சரிஞ்சு விழுந்ததில் 4 வயது சிறுவன் மற்றும் அவனோட பெற்றோர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்காங்க. அப்படியே தைவான் பக்கம் போகலாங்க பார்த்திபன். அதாவது தைவானில் நடக்கும் தாய்பே ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் 17 வயதே ஆன இந்திய வீராங்கனை தன்வி சர்மா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. இறுதிப் போட்டியில் வியட்நாம் வீராங்கனையை 21-16 என்ற இரட்டை நேர் செட்டுகளில் வீழ்த்தி இளம் வீராங்கனை தன்வி சர்மா அபார வெற்றி பெற்றிருக்கும் அந்த காட்சியைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம்.
சென்னையில் ஜூலை மாதத்தில் மட்டும் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக சுமார் 3000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லை, சீருடை அணியாமல் ஆட்டோ ஓட்டிய சுமார் 3500 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து காவல்துறை தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க. யூனிஃபார்ம் போடலை அப்படின்னா போலீஸார் உங்களை மடக்கி பிடித்து ஃபைன் போடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதே போல் நாம் பார்க்குறோம், சென்னையில் சுமார் 3500 ஆட்டோ டிரைவர்கள் யூனிஃபார்ம் போடலை அப்படிங்கிறதுக்காக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த காட்சியும் நாம் தற்பொழுது பார்த்துட்டு இருந்தோம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 பழங்கால உலோகச் சிலைகளை கடத்த முயன்ற 5 பேரை சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் எந்த கோவிலைச் சேர்ந்தவை, கடத்தல் பின்னணியில் உள்ள கும்பல் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. திருச்சி மணப்பாறை அருகே நள்ளிரவில் துணிக்கடையின் பூட்டை உடைக்க மர்ம நபர்கள் முயன்ற நிலையில் கடை உரிமையாளரோட நண்பர் கூச்சலிட்டதால அவங்க பைக்கில் தப்பிச்சு போயிருக்காங்க. புத்தானத்தும் போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்ற நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கு. Vamos.